கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கூட இந்த மாலை வேளையில் அவனுடைய சமூகத்தில் நாம் வந்து அவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சுவிசேஷ கூட்டம், ஆனால் சுவிசேஷ செய்தி இல்லை. இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அந்த 2 வசனங்களை வாசிப்போம். 11, 12 வசனங்களை வாசிப்போம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு தொடர்ந்து அந்த வசனங்களிலே நமக்கு உணர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உண்மையை பற்றி ஆண்டவர் அங்கே இல்லை உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நம்முடைய நடக்கையில் உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அநேக பகுதிகளை அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதை தான் அங்கே ஆண்டவர் நமக்கு அங்கே தொடர்ந்து அந்த பகுதியிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மைத்தன்மை அது அவசியம். நமக்கு வழிமுறைகளில் நம்முடைய நடக்கையில் வேதத்தில் நமக்கு அநேக நல் உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி தான் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி போல் அநேக இடத்துல நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நம்முடைய விசுவாசம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அன்பு நாம் எப்படி அங்கே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து வேதத்தில் நமக்கு அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த உலகம் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம் என்ன என்று சொன்னால் இந்த உண்மை. இது அநேக நிலைமைகளிலே நாமும் சந்தித்து வருகிற இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் அங்கே உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக அந்த கொஞ்சத்தில் உண்மை அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிடலாம்? கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதுமோ? இல்லை கேட்குறேன், கொஞ்சம் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை எப்படி எடுத்துக்கிடலான்னு கேட்க. கொஞ்சோண்டு உண்மை ஒரு 100% இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உண்மைன்னா ஒரு 10% உண்மை எடுத்துக்கலாமா? இல்லை கேட்க உங்களுக்கு எப்படி அது புரியுது? கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் எப்படி அது? இல்லை உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்களா? கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுத்துக்கலாம்? இன்னும் யாரும் வாய் திறக்க மாட்டேன்றீங்க, சொல்லுங்கள். கொஞ்சம் உண்மைன்னா சின்ன காரியமா? பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் கொஞ்சோண்டு உண்மையாக இருக்கணும். சரி, அப்புறம் சின்ன, அதாவது அதனுடைய தன்மை என்ன என்று சொன்னால் நம்ம 100% உண்மையாக இருக்கணும். அந்த பகுதியை சொல்லும் பொழுது அங்கே நாம் 100% உண்மையாக இருக்கணும். அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்?
நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களிலே பெரிய காரியங்களிலே உண்மையாக இருப்போம். ஆனால் சாதாரண சில காரியங்களிலே என்ன செய்வோம், நாம் சாதாரணமாக அந்த உண்மை அங்கிருந்து நம்ம போயிடும். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் சொல்லுகிற நிலைமை என்ன என்று சொன்னால், குளத்தூரில் இருப்பாங்க. யாராவது இப்போ என்கிட்ட நான் எங்கள் பொதுவாக ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரம் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அங்கே எதிரில் இருக்கிறவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு அறிஞ்சு சில காரியத்தை சொல்லுவோம். பொதுவாக நம்ம ஒரு திருச்சி தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை அவங்க ரொம்ப வேகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, மதுரை வந்துட்டோம் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிடுவோம். இது நடைமுறையில் நாம் சொல்லக்கூடிய சில நேரம் சில வார்த்தைகளை அப்படி சொல்லுவோம். ஆனால் அது கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறோம், ரைட், நமக்கு ஒரு வேளை அந்த இடம் தெரியல அப்படின்னு சொன்னால், திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையில வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக குளத்தூரில் இருந்துக்கிட்டு பாரிஸில் இருக்கோம்பாங்க, பாரிஸில் இருந்துக்கிட்டு பெரம்பூரில் இருக்கேன் அப்படிம்பாங்க, இதோ வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஒரு எவ்வளோ நேரத்தில் வருவாருன்னு தெரியறதுக்கு தான் அங்கேருந்து கேட்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவோம், அந்த நான் புறப்பட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் புறப்பட்டே இருக்க மாட்டாங்க. புறப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ காலையில் ஊழியத்துக்கு போகும்போது அண்ணன் திடீர்னு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை விட்டு நம்ம புறப்படாமே இருந்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போது அது ஒரு சிறிய காரியம், அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. அந்த கொஞ்சம் உண்மை என்று சொல்லும்போது அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் நம்முடைய கழுத்து ஒன்றும் போக போகிறதில்ல, எதுவும் நம்மளை பற்றி நினைக்க போகிறதில்ல. ஆனாலும் அந்த காரியத்திலே தவறுதலாக என்ன செய்கிறோம், சில பொய்களை சொல்ல, அதாவது சின்ன காரியத்திலே கூட நாம் பொய் சொல்லக்கூடாது என்பதை தான் நமக்கு இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், அந்த காரியத்தில் உண்மையாக இருந்தால் போதும், பெரிய காரியத்தில் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி அல்ல. அப்போ நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை எங்கும், நம்முடைய பேச்சிலே, நடக்கையிலே, செய்கையிலே, எல்லாவற்றிலும் அங்கே முழுதும் உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அதைத்தான் நமக்கு அங்கே ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அந்த கொஞ்சம் உண்மை, பொதுவாக வேற இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசம் எவ்வளவு இருக்கணுமா, கடுகளவு விசுவாசம். அதை எப்படி எடுத்துக்கலாம், கடுகளவு விசுவாசம். கடுகு தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது, கடுகு தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது. ஒரு இறந்து போனார் ஒரு ஊழியக்காரர். அவர் அடிக்கடி அந்த அந்த பகுதியை குறித்து சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப அழுத்தி சொல்லுவார். அது கடுகு குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், அது என்னதான் நீங்கள் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே அதை போட்டாலும் அது வெடிக்கிறத நம்ம பார்க்கலாம், சத்தம் கேட்கும், வெடிக்கும், டப்புன்னு வெடித்து மேலெல்லாம் தெரிக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னைக்காவது கடுகு ரெண்டாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? சகோதரிகளுக்கு தெரியும். நீங்கள் எந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள அந்த கடுகு போட்டு பொடிய வச்சாலும் அது வெடிக்கிற சத்தம்லாம் கேட்கும். ஆனால் கடுகு ரெண்டாக உடஞ்சிருக்குது, நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கடுகு முழுசாக தான் இருக்கும். அப்போ அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், எந்த நிலைமையிலே இருந்தாலும் அந்த விசுவாசம் முழுமையா இருக்கணும், உருண்டையா முழுமையா அது இருக்கணும் என்பதை அது காட்டுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மைத்தன்மை என்பது எல்லா நிலைமையிலும் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது சில மனிதர்களை நாம் துரிதமாய் அதை பார்த்து நாம் முடிப்போம். அங்கே சில மனிதர்களை குறித்து வேதத்தில் இந்த உண்மை உள்ள மனுஷர்களை ஆண்டவர் எப்படி நடத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவர் விசுவாசிகளுடைய தகப்பன். அங்கே அவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் மாத்திரம் அவருடைய உண்மையை குறித்து அங்கே பேசியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நெகேமியா 9ஆம் அதிகாரம், நெகேமியாவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. முந்தின பகுதியில் வாசிப்போம், 7வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம்.
அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு அவனை கல்தியர் தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார் என்று சொன்னால், அங்கே 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டார் என்று சொல்லி போட்டிருக்கிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டதனுடைய அங்க நோக்கம், அவன் விக்கிரக ஆராதனையில் இருந்தான், அவன் கல்தையருடைய தேசத்தில் இருந்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் ஆண்டவர் பிரத்யேகமான அழைப்பை கொடுத்தார் என்று சொன்னால், அங்கே நெகேமியா அந்த பதத்தை அழகாய் நமக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக அநேக பகுதிகளை பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசிகளுடைய தகப்பன். அவனுடைய விசுவாசத்தை குறித்து, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாக நாம் தியானித்து இருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பகுதியிலே நெகேமியாவின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய அந்த உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் கண்டாரா. அவனுடைய இருதயத்தில் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக அவன் உண்மை உள்ளவனாக ஆண்டவர் கண்டார். அவன் இருதயத்தில் உண்மை உள்ளவன். ஆண்டவர் அந்த உண்மையை மாத்திரம் கண்டதினாலே அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரை அழைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவரை எந்த நிலைமையிலே கண்டார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை உண்மை உள்ளவராக அங்கே காண்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷனாய் ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை அவனுடைய தேசத்தில் இருந்து, அந்த விக்கிரக வணக்கத்தில் இருந்து, அந்த பிரஜாதிகளில் இருந்து ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை அங்கே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வசனங்களை பார்ப்போம். ரோமர் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏற்பில்லாது இருந்ததும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 21 வரைக்கும் வாசி. அவன் விசுவாசத்திலே பலமுள்ளவனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இது அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் அங்கே நமக்கு அங்கே எழுதினாலும், அங்கே அவனுடைய உண்மை, தேவனை பற்றி வந்த அந்த உண்மை நிலைமை அங்கே எவ்விதமாக அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. அங்கே 75வது வயதிலே அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. 25 வருஷம் ஆயிடுச்சு. அவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றி கொடுப்பதற்கு அங்கே காலையில் கூட நம்ம அதை குறித்து தியானித்தோம். அங்கே அநேக நிலைமையிலே அங்கே ஆபிரகாமுக்கு அங்கே பிள்ளைகள் அங்கே பெற்றுக்கொள்ள அங்கே காரியங்கள் செய்யப்படுகிறதை பார்க்குறோம். ஆகார் மூலமாக அங்கே குழந்தைகள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இல்லை அங்கே அவனுடைய எலியேசருடைய மகன் அங்கே நாங்கள் அவனுடைய சந்ததி வருமா என்று சொல்லி எல்லாம் அங்கே ஆபிரகாம் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே அவனுடைய கர்ப்பப்பிறப்பு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அதற்கு அங்கே அந்த 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 வாக்குத்தத்தமான அந்த நிலைமைக்கு தேவன் அழைத்த அந்த அழைப்பை அவன் அந்த விசுவாசிக்கிற அந்த நிலைமை, அப்போ ஆண்டவர் அவனை கண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவனுடைய இருதயத்தில் அந்த உண்மையை கண்டிருக்கிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் இந்த காரியத்திலும் சரி. அவன் அங்கே ஆபிரகாமுக்கு அங்கே ஈசாக்கு கொடுக்கப்பட்டு ஈசாக்கை பலி செலுத்த சொல்லுகிற அந்த நிலைமையிலும் அவங்க அவனுடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை நான் என்ன செய்யணும், அதை நான் செய்ய வேண்டும் என்பதிலே அவன் உறுதியாய் அந்த உண்மை உள்ளவராய் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அதை செய்ய மாட்டேன் ஓடி ஒளியலை, அதற்கு ஏதாவது மறுப்பு சொல்லலை. அப்போ ஆண்டவர் அழைத்ததனுடைய நோக்கம், அங்கே ஆண்டவர் அவனை உண்மை உள்ளவனாக கண்டார். அங்கே முதலாவது அவனை உண்மை உள்ளவனாய் கண்டதினால்தான் அங்கே
இவ்வளவு பெரிய அழைப்பை அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததியினுடைய தகப்பனாக ஆதி பிதாக்களுடைய முந்தின நிலைமையிலே ஆபிரகாமை அங்கே தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அங்கே ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையில ஆபிரகாமை முற்பிதாக்களிலே ஒருவராய் அங்கே தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மிடத்துல அந்த உண்மைத்தன்மை அது காணப்பட வேண்டும். அதை அங்கே ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே மோசேயை குறித்து பார்க்கிறோம். இங்கே மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் அங்கே மோசேயை குறித்து ஆண்டவர் அங்கே அவருடைய அண்ணனிடத்தில் இல்லை அவனுடைய மிரியாம் அக்காவினிடத்தில் அங்கே சொல்லும் பொழுது மோசேயை குறித்து அங்கே அவரிடத்தில் சொல்லுகிறேன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே தன்னுடைய உடன் பிறந்தவரிடத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் மோசேயை அதிகமாய் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது மோசேயை குறித்து ஆண்டவர் அவருடைய அக்கா அண்ணனிடத்திலே ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்க, என்னுடைய வீட்டிலே எங்கும் அங்கே மோசே உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேயினுடைய அழைப்பை குறித்து நமக்கு தெரியும். அவன் அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் இருந்தார். அந்த நிலைமையிலே இருந்த அவன் அந்த எபிரேய மக்களோடு அவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர்ல விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பாடுகளை தெரிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவனுடைய நிலைமை என்ன? ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்து ஆண்டவர் அழைக்கிறார், என்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. நான் வரல, நான் திக்குவாய் உள்ளவன், மந்தனா உள்ளவன், என்னால் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை அங்கே அழைத்து அந்த இஸ்ரவேலர்களை அழைத்து வரும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பொறுப்பை அவனிடத்தில் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பொறுப்பை ஆண்டவர், அவ்வளவு பெரிதான ஒரு பொறுப்பை ஆண்டவர் அவனிடத்துல கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். தேவன் கொடுக்கிற சாட்சி. ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்து அவனை உண்மை உள்ளவனாக கண்டதினாலே ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது அவன் உண்மை உள்ளவனாய், அங்கே என்னுடைய வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ள, எந்த இடத்துல சின்ன காரியத்தில் கூட தவறுறதில்லை. ஒரு பொருள் 2 ரூபா 90 பைசாக்கு வாங்கினா அது கணக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? 2 ரூபா 90 பைசா 3 ரூபா அப்படின்னு கொடுக்கூடாது. அதான உண்மை. அப்போ தேவன் அதை அவ்விதமாகவே எதிர்பார்க்கிறார். 10 பைசா எங்க வச்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம், சின்ன பிள்ளையிலே ஆரம்பிச்சிடும். 5 ரூபா கொடுத்து விட்டா பிள்ளைகள் இடத்துல என்ன செய்யாது, எவ்வளவு மிச்சம் இருந்தாலும் அது சாக்லேட்டா மாறிடும். அப்போ அந்த பிராயத்திலிருந்தே அங்கே அவர்களிடத்திலே நான் உண்மையை நாம் என்ன செய்யணும், கொண்டு வரக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எங்க அம்மாலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, காலையில் கருப்பட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் காப்பி போடுறதுக்கு. அப்போ கருப்பட்டிலாம் வாங்க போனால் மிஞ்சி போனால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எல்லாம் இப்படி இந்த சில்லறையில் தான் வரும். 2 ரூபா கொடுத்து விட்டாங்கன்னா எப்படி போனாலும் அதில் 30 பைசா 40 பைசா மிச்சம் இருக்கும். அப்போ நானும் ரொம்ப தந்திரமாக தான் செய்வேன். 10 பைசா தான் அதில் இருந்து எடுக்கிறது, அதுக்கு முன்னாடி எடுக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ரேட்டு தெரியும், அதான் சிக்கன். அங்கே போயிட்டு இல்லை 1 ரூபா 80 பைசா அப்படின்னா சரி அப்படியான்னு சொல்லி வாங்கிடுவாங்க, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. திரும்ப கடைக்கு போய் அங்கே காலையில் இவ்வளோ வந்தால் என்ன வாங்கினா என்ன ரேட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம் ஆரம்பிக்கும். அப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம், கணக்கு கொடுக்கும்போதே சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம், 10 பைசாவுக்கு வாங்கி
சாப்பிட்டாச்சு, அந்த திட்டம் அப்பவுமே வாங்கிடலாம், முடிஞ்சிடும். அப்போ அந்த நம்முடைய எல்லையிலே சிறு பிராயத்திலிருந்தே அந்த நிலைமையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டிய. எங்க போறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? விளையாட போனேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய உண்மையற்ற தன்மைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை மனைவி கேட்கலாம், எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை சொல்லக்கூடாத இடமா கூட இருக்கும், இல்லை எதுக்கு தெரியணும் அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் கேட்டதுக்கு பதில் என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லதான் செய்யணும். அப்போ ஆண்டவர் அந்த நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே அங்கே அந்த உண்மையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சில நேரம் விசுவாசிகள்கிட்ட இப்படி ஒரு தன்மை இருக்கு. சில பதிலுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அமைதியாவே இருந்துருவாங்க. அது பதிலாகுமா? எனக்கு தெரிஞ்ச அதுவும் கூட பதிலாகாது. அப்போ ஆண்டவர் அங்கே எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உண்மை, அதை எதிர்பார்க்கிறவராக அங்கே ஆண்டவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சத்தியத்தின்படி சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படும். உண்மையை உண்மையாகவே சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். இங்கே மோசேயை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வீட்டில் அவர் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி அங்கே எபிரேயரை ஆக்கியம் நமக்கு அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கிடைச்ச ஒரு இது பார்க்கிறோம். உபாகமம் 18:18 வாசம். உண்மை போல ஒரு தீர்க்கதரிசியை ரைட், அதான் வாசிங்க. உண்மை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களுக்கு எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்வார். இங்கே ஆண்டவராக மோசேயிடத்தில் சொல்லும் பொழுது உண்மை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் என்ன செய்வேன், எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே மோசேயை குறித்து மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அங்க மோசே உண்மை உள்ளவராக இருந்திருப்பார், அதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த நிலைமையிலே நாம் வாழ வேண்டியது அவசியம். விசுவாசிகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மை மிக மிக அவசியம். மூன்றாவதாக ஒரு நபர், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். இங்கே தானியேலை குறித்து தானியேலுடைய எதிராளிகள் அவனை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அங்கே தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தார். அவன் ஒரு எபிரேய வாலிபனாய் அவன் இருக்கிறான். அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அவன் தேசத்திலே அங்கே உயர்த்தப்பட்ட நிலைமையில உயரதிகாரியாய் அங்கே ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். அவனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கும் அப்படித்தான், உலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டா அவனோடு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிற பார்வை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. உலகம் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தானியேலுடைய நாட்களிலே எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்றைக்கும் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ இன்றைக்கு நம்முடைய நிலைமையில பார்க்கும் பொழுது நாம் வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையில சொல்லுங்க, சில நேரம் சொல்லலாம், இந்த போஸ்டிங்ல இருந்தால் உண்மையா இருக்க முடியாதுங்க. அப்படி இல்லை, உண்மையா இருக்கலாம்.
எந்த நிலைமையில இருந்தாலும் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறதை பார்க்கிறோம். சில அதிகாரத்தில் இருந்தால் கண்டிப்பா பொய் சொல்லணும், சில அதிகாரத்தில் இருந்தால் கண்டிப்பா லஞ்சம் வாங்கணும், சில அதிகாரத்தில் இருந்தால் நான் இந்த மாதிரி சில காரியங்களை நான் செய்யணும், விரோதமாய் காரியங்களை செய்யணும். அப்படி அல்ல. ஆண்டவர் அங்கே நம்மை எந்த நிலைமையிலே இருந்தாலும், அங்கே தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அவர் அங்கே ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில உயர் அதிகாரத்திலே அவன் இருக்கிறார். அந்த நிலைமையிலே இருந்த அவனை ஒரு குற்றமும் அவனிடத்திலே கண்டுபிடிக்க முடியல. எப்படி வாழ்ந்திருக்கணும் பாருங்க. 10 மணிக்கு ஆபீஸ்னா எத்தனை மணிக்கு இருக்கணும்? 10 மணிக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கணும். 11 மணிக்கு போயிட்டு அது தவறு. நான் அடிக்க விக்டர்கள் அந்த ஆண்டி சொன்னதை ஞாபகம் வரும். லேட் ஆகிட்டேன்னா நான் லீவ் போட்டு வந்துடுவேன் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு நான் சொல்லி எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. எவ்வளோ சின்சியராக இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்து அவங்க மறித்து போனாங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகள். அப்போ எந்த நிலைமையிலே காணப்பட வேண்டும் என்றைக்கு வாழ முடியும்? முடியாது அப்படின்லாம் சொல்லி முடியாது இல்லை. அப்போ நம்முடைய அந்த உண்மையை ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அங்கே உண்மையோடு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். அதை வாசிப்போம். நீதிமொழிகள் 28:20. போதும். அங்கே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்ம தவறாய் போதிக்கப்படுகிறோம். உண்மையா இருந்தால் அந்த நாட்டால் ஒன்றும் முடியாதுங்க. எல்லாத்துலேயும் உண்மையெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் இங்கே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்முடைய முற்பிதாக்களிலே ஆபிரகாம் அங்க உண்மையா இருந்து அவனை குறித்து சொல்ல, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் செல்வ சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, செல்வ சீமானாக இருந்தான். அங்கே மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது 20 லட்சம் மக்களை, அதாவது 20 லட்சம் புருஷர்களை, 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்தின அங்கே ஒரு தலைவனாய் அவன் அங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரண காரியமா? அங்கே தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அங்கே அதிகாரத்தில் அவன் வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிதான அங்கே ஆசீர்வாதம். உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் விதமாய் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக 1 தீமோத்தேயு 1:12 வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:12 வசனம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னிடத்தில் இந்த ஊழியத்தை எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன். அங்கே பவுலை ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி பிரஜாதிகளுக்கு ஊழியக்காரனாய் அங்கே நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாக நியமிக்கிறதை பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு பெரிய பொறுப்பு. பவுலுடைய நிலைமை நமக்கு தெரியும். சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். எருசலேமில் இருக்கக்கூடிய சபை அங்கே சிதறப்பட்டு போனது என்று சொன்னால் இந்த சவுலுடைய வாழ்க்கை தான், இந்த பவுலுடைய வாழ்க்கை தான். இவன் நிமித்தமாகவே அந்த சபை அங்கே சிதறப்பட்டது, அது பாழாக்கப்பட்டது, அநேகரை துன்பப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் பவுலை எப்படி பார்த்தார்? உண்மை உள்ளவனாக அவனை பார்க்கிறதை பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த தர்ம பணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிலைமையில
அவரிடத்தில் இருந்த அந்த உண்மைத்தன்மை சிலரை அதற்கு பொறுப்பாய் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருகிறார். அதை ஒப்படைக்கும் வரையிலும் அதற்கு பொறுப்பு அவர் உள்ளவராகவே அங்கே நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலத்தை மாதிரிலாம் அன்றைக்கு பணம் கையாள முடியாது. அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சாதாரண காரியம் இல்லை. திருடர்கள் பயம், எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, நம்ம அசந்து தூங்கி அதை விட்டுறக்கூடாது. ஒரு கப்பலில் போகிறோம், கொஞ்சம் தூங்கிட்டா யாராவது என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கே யாரும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அதை கொள்ளையாக கொடுத்துடக்கூடாது. இப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த பணத்தை அவர் எருசலேமில் கொண்டு அங்கே சேர்த்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க. நம்ம முந்தின ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தை நாம் தியானிக்கும் பொழுது சொல்ல, நான் ஸ்பானியாவுக்கு போக விரும்புகிறேன், ஆனால் இந்த வேலை இருக்கிறதுனால இதை கொண்டு நான் கொடுத்து ஒப்படைச்சிட்டு நான் எருசலேமில் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் ஸ்பானியாவுக்கு போகலாம் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு உண்மை தன்மை, ஒவ்வொரு காரியங்களும் அவர் பேசுகிற அந்த நிலைமையில, அவர் அங்கே பேதுருவை கடிந்து கொள்ளுகிற அந்த நிலைமையில, அங்கே வருவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார், அந்த புரஜாதியிடத்திலே வந்த பின்பு அவர் எப்படி இருந்தார், அதை கடிந்து கொள்ளுகிறார். எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நடக்கையிலே உண்மை உள்ளவராக இருந்தார். அங்கே பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உண்மை உள்ளவனாய் அவனை கண்டதினாலே இவ்வளவு பெரிதான ஒரு அப்போஸ்தலனாக அவன் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் அது காணப்பட வேண்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆசீர்வாத பிரசங்கம் தான் அதிகமா இருக்கு. அப்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சிலரை அவிதமாய் அங்கே அபரீதமாக ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க, 2 காசு போட்ட விதவை தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் இல்லை. சிலரை செல்வ சீமான்களாகவும் ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிபூர்ணமாய் ஆண்டவர் சிலரை ஆசீர்வதித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த உண்மை. அதை ஆண்டவர் அங்கே விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவ்விதமாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தர அங்கே வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் இவ்விதமாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, வறுமையான எங்களுக்காக உங்கள் இடத்துக்கு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலையிலே ஆராதனைகள் தொகுத்து